நாங்கடா உங்க பிரச்சனை பாடா. அவர் அதை சொல்றாரு, அவர் ஆகாத சொல்றாரு. கப்பர் டே, சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்க வரவனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் போறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி அது. அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங். டே, இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அவன் அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை உண்டிட்டார், கட்சியை ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. ஏன் அதை பேச பிரதமர் எதுக்கு இங்க தற்சார்பு தற்சார்பு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும்? அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன்? இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்பார்? கேளு, ஒரு விவாதத்துல கேளு கேளு. ஏன்னா இங்க எரிகாற்றுக்கு கச்சா பொருள், மூலப்பொருள் பிரச்சனை இருக்கு, வார் வருது. இப்ப தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்றாப்லே, சொல்றாருல்ல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். அதை நாங்க தமிழ்ல உயிர் வழிங்கிறோம், நீங்க பயோகேஸ்ங்கிறீங்க, நாங்க உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா வந்து நக்கனு, நீ என் மாட்டு சாணி தான் வரும். அத நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோய்டா. நீ என்ன எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர, அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்குது. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வருங்குது என்னுடைய வேதம் பாடுதுடா. மயிர் அவளை கெட்ட வார்த்தைன்னு நான் மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டிதானே, என்ன மயத்துக்கு விற்க மாட்டா, போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிரளவுக்கு தான் அவரை மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடிய மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது, அப்ப மயிரை வெட்டி அழகுபடுத்துகிறான். தாழ்த்தப்பட்டவன் நீ கற்பிச்ச. நீ உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாம நடக்க முடியல, தச்சு தரவன் இழிந்தவன். நீ இப்படி நோயாக்குனாடா இன்னையே.